வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய ஈஸியாக எழுதவும் படிக்கிறது எப்படிங்கிற கிளாஸு நம்ம போட்டுட்டு வரோம் கண்டினியூஸாக. அந்த கிளாஸில் நம்ம ஆல்ரெடி எல்லா விதமான லெட்டர்ஸையும் நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது அந்த கிளாஸில் இப்போ நம்ம கூட்டி எப்படி படிக்கிறது, வேர்ட்ஸை கூட்டி படிக்கணும் இல்லையா. லெட்டர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ கூட்டி எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 letters வேர்ட்ஸை நம்ம கூட்டி படித்து பார்க்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது ஒரு சின்ன குழந்தையோட புக்கு. இதில் ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிக்கும்போது இதில் 2 letters வேர்டு மட்டும் நம்ம எடுத்து படிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் 2 letters வேர்டு, இது ஒரு 2 letters வேர்டு, இதுவும் 2 letters வேர்டு. அதே மாதிரி இது நம்ம 3 letters வேர்டெல்லாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ 2 letters வேர்டு மட்டும் நம்ம படித்து பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இந்தியை கூட்டி படிக்க முடியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு 4 letters வேர்டு அந்த மாதிரி பெருசாக எடுத்தோம்னா நம்மளுக்கு படிக்க முடியாதோ அப்படிங்கிற பயம் வந்துடும். எப்போவுமே ஒரு சின்ன இதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம 2 letters வேர்டை பார்க்கலாம். இது என்ன எழுத்துன்னு பாருங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நான் லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லெட்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா பாருங்கள், ஞாபகப்படுத்திக்கிங்க. நீங்கள் எல்லா லெட்டர்ஸையும் படிச்சிருப்பீங்க. பாருங்கள், இந்த பாரக்கு வெஞ்சனெல்லாம் உங்களுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க. இந்த வெஞ்சனில் பாருங்கள், நாலாவது வரிசையில் நம்மளுக்கு லாஸ்ட் லெட்டர் நா. இந்த நா தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நா, இது என்னது? நா நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது இது என்ன லெட்டர்ஸு நம்மளுக்கு படிக்க தெரியாது இல்லையா. இந்த லெட்டர்ஸு நான் படித்து பாருங்கள் எங்கே வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் பாருங்கள். பா லைனுக்கு அப்புறம் யாரா லாவா இருக்கு இல்லையா. இது பாருங்கள், யாரா லா வா. இந்த லா தான் செகண்ட் எழுத்தாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, லா. இப்போது நா லா. இப்போ நான் லான்னு படிக்கலாமா? லாஸ்ட்டாக வர எழுத்தை நம்ம என்னென்னு படிக்கணும்? லாவை லான்னு படிக்கலாமா? கூடாது இல்லையா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. லாஸ்ட் எழுத்தை நம்ம புள்ளி வச்ச எழுத்தாக படிக்கணும். அப்போது லாவை இல்லுன்னு படிக்கணும். நா இல், நல், நல்லுன்னு நம்ம படிக்கணும். இதை அடுத்தது பாருங்கள், இது என்ன எழுத்து பார்த்துடலாமா நம்ம? இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, பா, இஃபா, பா, பா, மா இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு எழுத்து என்னது? பா. பா லைனில் ஃபஸ்ட்டு எழுத்து பா. அந்த பா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பா. அடுத்து என்னது? அடுத்து என்ன எழுத்து பாருங்கள், இந்த யாரா லாவால் வரக்கூடிய ரா தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எழுத்தோடு நம்ம கம்பேர் பண்ணி தான் புக்கில் நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகத்துக்கு வரும். நம்ம இந்த வெஞ்சனோட டேபிள்ஸ் இல்லாமல் நம்ம படிக்கக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு தெரியலைன்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. டக்குன்னு எடுத்து இந்த வெஞ்சனோட டேபிள்ஸை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு அந்த லெட்டர்ஸ் ஞாபகத்துக்கு வந்துடும். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் லெட்டர்ஸ் படிக்கும்போது புக்கை அந்த வெஞ்சன் லெட்டர்ஸையும் பாரக்கடியையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம படிக்கணும். அப்போ தான் ஈஸியாக நம்மளால் டக்குன்னு கூட்டி படிக்க முடியும். பா ரா, பா ரான்னு இருக்குது. இப்போ ராவை நம்ம என்னன்னு படிக்கணும்? இருன்னு படிக்கணும் இல்லையா. பா இர், பர். இது என்ன எழுத்து? செகண்ட் லைனு சா வரிசையில் ஃபஸ்ட்டு எழுத்து பாருங்கள். காக்கு அப்புறம் சால ஃபஸ்ட்டு சா வந்திருக்கு. சா இல், சல். இதெல்லாம்னு படிக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே யாரா லாவால் பார்த்தோம் இல்லையா, லா பார்த்தோம் இல்லையா. யாரா லாவால் லா பார்த்தோம். இந்த லா தான் சாக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம என்னென்னு படிக்கணும்? லான்னு படிக்கக்கூடாது, இல்லுன்னு படிக்கணும். சா இல், சல், நல், பர், சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் பாருங்கள், இதெல்லாம் 3 letter வேர்டு. இது வேண்டாம், நம்ம சின்ன வேர்டு மட்டும் படிக்கலாம். இது என்ன எழுத்து பாருங்கள், பா வரிசையில் லாஸ்ட் எழுத்து என்னது? மா.
மா வந்து கொடுத்துருக்காங்க இங்கே. மா, இது என்ன எழுத்து? இதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். வெஞ்சன்ஸ் நல்லா படிச்சிட்டிங்க இல்லையா கூட்டி? அப்போது நல்லா படிச்சிருந்தாக்கா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லணும் நீங்கள். இந்த தா தான் வந்திருக்கு. இந்த தா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மா தா. இந்த தாவை என்னான்னு படிக்கணும்? இத்து. இத்துன்னு படிக்கணும். மா இத்து. மத்து. மத்துன்னு படிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாரா லாவால் ஃபஸ்ட்டு எழுத்து என்னது? என்ன கொடுத்துருக்காங்க? ரா. ரா. யாரா லாவால் வரக்கூடிய ரா தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ரா. இது எத்தனாவது? இது கா வரிசையில் வரக்கூடிய கா லைனில் 2வது கா பாருங்கள். இதான் க. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓ ரா க. ரா க கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம என்னென்னு படிக்கணும்? இக்குன்னு படிக்கணும் இல்லையா? லாஸ்ட்டாக வரக்கூடிய எழுத்தை புள்ளி வச்சு படிக்கணும். அப்போ ரா இக். ரக்கு. ரக்கு. நெக்ஸ்ட்டு இதில் ரக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். இது இப்போ தான் படித்தோம் ரக்கு இல்லையா? அடுத்தது இந்த வேர்டு என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி தான் வந்து எழுத்து கூட்டி படிக்க கற்றுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு புக்கு எடுத்தோம்னா அந்த புக்கில் நம்மளுக்கு 2 letters வேர்டு எங்கே இருக்கோ அதெல்லாம் நம்ம படிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் 3 letters வேர்டெல்லாம் படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பழக்கமாகும், நல்லா வந்து பழக முடியும். இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். சட்டு சட்டுன்னு படிச்சுட்டு நம்ம நல்லா வந்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சிடுவோம். இது என்ன எழுத்துன்னு பார்த்தோம்னா பாருங்கள். சா இச்ச ஜா. இந்த ஜா தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜா இருக்கா? இது என்னது உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? நல்லு சல்லு எல்லாத்துலேயும் பார்த்தோம். என்ன இது? லா. ஜா லா. லாவை என்னன்னு படிக்கணும்? இல்லு. இல்லுன்னு படிக்கணும். ஜா இல். ஜல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்னது? என்ன வேர்டும் எழுத்துன்னு பார்த்துடலாம். பா. பா. பா இப்பா பா இப்பா மா. பா அப்படின்னு நல்லா காற்று விட்டு சொல்லணும். பா. இந்த பாவை கொடுத்துருக்காங்க. பா. நெக்ஸ்ட்டு இது என்னது? யாரா லாவால் வரக்கூடிய ரா இல்லையா? நம்ம ஏற்கனவே இங்கெல்லாம் பார்த்தோம். ரக்கில் ரா பார்த்தோமா? அதே ரா தான் வந்திருக்கு. பா பா இர். பர். பர். இந்த மாதிரி கூட்டி படிக்கணும். நெக்ஸ்ட்டு பர். ஏற்கனவே நம்ம மேலே படித்தோம். பா இர் பர். இந்த மாதிரி வேர்டு திரும்ப திரும்ப வரதை படிக்கும்போது நீங்கள் வந்து அதை இந்த வெஞ்சனை எடுத்து பார்க்காமையே நீங்களாக படித்து பார்க்கணும். அப்போது உங்களுக்கு தெரியுதா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது என்னது? பா இற்பர். இது என்னது? ரா இக்கு. இங்கே படித்தோம் இல்லையா? ரா இக். ரக்கு. அதுக்கப்புறம் இது என்னது பாருங்கள். இது வந்து டா லைனில் வருது பாருங்கள். ட ட ட ட ந. இப்போது இதை ட அப்படின்னு படிக்கணும். இப்போது ட. இது என்னது? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச எழுத்து தான். க. ட ட இக்கு. காவை என்னன்னு படிக்கணும்? இக்குன்னு படிக்கணும் இல்லையா? ட இக். டக்கு. டக்குன்னு படிக்கணும். நெக்ஸ்ட்டு இது என்னது? க இல்லையா? இங்கே இருக்கிறது தான் எதுவும் கொடுத்துருக்காங்க. க. இந்த ரா எழுத்து உங்களுக்கு நல்லா தெரியும்ல? என்ன எழுத்து? ரா இல்லையா? கா ரா அப்படி படிக்கக்கூடாது இல்லையா? ராவை என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும். ராக்கு மேலே புள்ளி வச்சா என்னது? இரு இல்லையா? கா இர். கர். கர்ன்னு படிக்கணும். இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஏன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வெஞ்சனை வச்சுக்கிட்டு எழுத்து கூட்ட சொன்னேன். நீங்களும் இதே மாதிரி வெஞ்சன் டேபிள்ஸை வச்சுக்கிட்டு தான் எழுத்து கூட்ட ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களால் நல்ல கடகடன்னு எழுத்து கூட்டி படிக்க முடியும்.
எல்லா லெட்டர்ஸும் நம்மளுக்கு அப்படியே ஞாபகம் படித்தோன்னே ஞாபகம் வந்துடும் சொல்ல முடியாது இல்லையா. சில லெட்டர்ஸ் ஞாபகம் இருக்கும், சில லெட்டர்ஸ் ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இல்லாத லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி புக்கும் வெஞ்சன் டேபிளும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சொல்லி பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு நம்மளால் படிக்க முடியும். இப்போ பாருங்கள், இதில் ஆ கொடுத்துருக்காங்க. ஆ இது என்ன எழுத்து? டால வரக்கூடியது இல்லையா. டா ட. ரெண்டாவது எழுத்து ட. ஆ டாவை என்ன பண்ணிக்கணும்? புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சா என்ன வரும்? இட்டு இல்லையா. ஆ இட்டு, ஆட்டு. இது பாருங்கள், பா. பா பாருங்கள், பா 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 இல்லையா. இப்போது பா இந்த எழுத்து உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா. சா லைனில் வரக்கூடாது. சாய் ச ஜாய் ஜ ஞாபகம் இல்லையா. இப்போது பா ஜா. ஜாக்கு புள்ளி வச்சா என்ன வரும்? இஜ். பா இஜ், பஜ். அப்புறம் இது பாருங்கள், கா. கா கா வரிசையில் மூணாவது கா இல்லையா. இது பாருங்கள், கா க க. இந்த க தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்ன எழுத்து? ஆயில் வரக்கூடிய ஆயில் பாருங்கள், ஆ இ உ உ ரு ஏ ஐ. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. க ஏ, கயே. ஆட் பஜ் கயே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து என்னது? ஐயில் வரக்கூடிய ஊ. பாருங்கள், ஐயில் வரக்கூடிய ஊ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டா. டா லைனில் வரக்கூடிய மேலே தான் நம்ம படித்தோம் இல்லையா. என்ன படித்தோம்? ட இல்லையா. ஊ டாக்கு புள்ளி மேலே புள்ளி வச்சா என்னது? இட்டு இல்லையா. ஊ இட், உட் அப்படின்னு வரும். இது நம்ம ஏற்கனவே இந்த வேர்டை படிச்சிடோம். என்ன வேர்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா உங்களுக்கு தெரியும், இப்போ தான் படித்தோம் நம்ம. கா இர், கர் இல்லையா. நெக்ஸ்ட்டு இந்த வேர்டு கூட நம்ம படிச்சிட்டோம். இந்த இடத்துல படித்தோம் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் படித்தோம் இல்லையா. என்னென்னு படித்தோம்? சா இல், சல். இந்த வேர்டெல்லாம் நம்ம படிக்க 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 சேம் வேர்ட்ஸு திரும்ப ரிட்டன் வரும்போது நம்ம அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நல்லா இன்னொரு தடவை படிச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். பார்த்தோன்னே நம்ம வந்து சல் அப்படின்னு படிச்சிருவோம். சா இல், சல். இப்போ பாருங்கள், மேலே வந்து உட்டு மறுபடியும் வந்திருக்கு. என்னது? ஊ இட்டு, உட்டு அப்படின்னு நம்ம படிக்கணும். இங்கே பாருங்கள், இது என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஐயில் இந்த எழுத்து வருது. எங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், ஆ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ. இந்த எழுத்து தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஔ. பாருங்கள், ஔ இரு. ராவை என்னன்னு படிக்கணும்? நம்ம இருன்னு படிக்கணும் இல்லையா. ராவை இருன்னு படிக்கணும். ஔ இரு, ஔ. நெக்ஸ்ட் என்னது? இது நம்மளுக்கு மேலே இருக்குது. ச இல், சல். நெக்ஸ்ட்டு ரெண்டு எழுத்து வேர்டு மட்டும் நம்ம பார்க்குறோம். கா இர், கர். இதில் பாருங்கள், இதில் ஒரு புது வேர்டு வந்திருக்கு. இது ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு. மா இத், மத் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இது ஒரு புது வேர்டு வந்திருக்கு. இது என்னென்னு படிப்போம். இது பா லைனில் மூணாவது பா இல்லையா. நம்ம இந்த மாதிரி பா இல்லை மூணாவது பா, செகண்ட் பா நாம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், மூணாவது பா. பா பான்னு படிக்கணும். பா. இது என்ன எழுத்து? பாருங்கள், தால வரக்கூடிய தா இத்த தா இத நாக்கு நான் வருதுக்கு. ஓ பா நான். நாவை என்னான்னு படிக்கணும்? இன்னுன்னு. பா இன், பன் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட்டு அதே சேம் வேர்டு நம்ம படித்த வேர்டு தான் வந்திருக்கு. சாயில், சல். இங்கே ஒரு புது வேர்டு வந்திருக்கு பாருங்கள். இது என்ன எழுத்து? ஆ இல்லையா. இப்போ தான் நம்ம படித்தோம். இது பா இல்லையா. பா. ஆ பா. பாவை மேலே புள்ளி வச்சா என்னது? இப்பு. ஆ இப்பு, அப்பு. நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இது ஒரு புது வேர்டு வந்திருக்கு. என்ன எழுத்து இது? கா. கா லைனில் வரக்கூடியது.
கா இக்கா கா க க க ங க. நல்லா காற்று விட்டு சொன்னோம் க. இப்போது க இர் கர் கர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ச இல் சல். சேம் வேர்டு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 2 போயமில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட்டோம். என்ன 2 வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு புக்கு எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்க எந்த புக்காக இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு அதில் 2 லெட்டர்ஸ் வேர்டு மட்டும் எடுத்து நீங்களாக படித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த கூட்டி படிக்கிறதுக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 லெட்டர்ஸ் வேர்டை படிச்சுட்டு தான் நம்ம பெரிய லெட்டர்ஸ்லாம் பெரிய வேர்டெல்லாம் நம்ம படிக்கணும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நீங்களும் இந்த மாதிரி கூட்டி படிக்க பழகுங்க. ஹிந்தி ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.